கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர். சார் வணக்கம். வணக்கம். திமுகவினுடைய செயற்குழு கூட்டம் இன்றைய தினம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. செயற்குழுவில் பேசிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்ற மாதிரியான ஒரு கருத்து பேசியிருந்தாங்க. கூடவே ஒன்றிய அரசு, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி போன்ற பல்வேறு நபர்கள் சாடி இருக்காங்க. 2026 மீண்டும் 7வது முறையாக திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சி அமைன்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? 2026 கூட்டணி ஆட்சி அமையும்னு சொல்லலை, நெறியாளர் அதை புரிஞ்சுக்கிறணும். திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கூட்டணி, மிகப்பெரிய கூட்டணி இருக்கும். ஆட்சி திமுக தனித்து அமைக்கும். நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் மீண்டும் 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி 2026 அமைவது உறுதி அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. அனைத்து கட்சிகளுமே 2026 தேர்தலுக்கு தயாராகிற சூழலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் முனைப்போடும் வேகத்தோடும், முனைப்பு வேகம் இருந்தால் பார்த்தாடு, கொள்கையும் லட்சிய உறுதியும் வேண்டும். அந்த கொள்கையும் லட்சியம் உறுதியோடு தான் இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு தீர்மானம் இருக்குது. அதிமுக செயற்குழு கூட்டினார் எடப்பாடி, செத்தவங்க கையில் வெத்தலைவா கொடுத்தது மாதிரி உட்காந்துருந்தாங்க. பூரா உணர்ச்சியும் இல்லை, வேகமும் இல்லை. அதனால் தாவேக்கான்னு ஒரு கட்சி, விளக்கமாறு அந்த கட்சிக்கு பேர், அது ஒரு கட்சி விஜய் ஆரம்பிச்சிருக்கேன். அவனும் செயற்குழுன்றான், பனையூரில் போடுறான், பனையூரோடு ரெண்டுக்கிறான். பனையூர் தான் தமிழ்நாடு அடிச்சு பனையூரோடு ரெண்டுக்கிட்டு அவன் தீர்மானம் எதாவது இருக்கா? பூச்சப்பானியாக இருக்குது. இந்த இன்னொரு வயதுறான சீமான் அவனும் தீர்மானம் போடுறான். உயிரோட்டமான தீர்மானத்தை யாராவது வடித்தெடுத்திருக்கிறார்களா? மக்கள் இப்படி நம்புவாங்க. நாடாளுமன்றம் என்பது இந்திய ஜனநாயகத்தில் 75 ஆண்டுகள் இன்றைக்கு சுதந்திரம் அடைந்து நாடாளுமன்றம், ஜனநாயகத்துடைய சுவாச காற்று வீசக்கூடிய இடம்தான் நாடாளுமன்றம். இந்த நாடாளுமன்றத்துடைய முகம் டாக்டர் அம்பேத்கர். ஒரு பக்கம் 75 ஆண்டுகள் ஜனநாயகத்தில் வென்று விட்டோம்னு ஜனநாயகத்துக்கு விழா என்ற அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் அரசியல் சட்டம் அமுல்படுத்தப்பட்ட நாளாக அது ஒரு விழா. இன்னொரு பக்கம் அம்பேத்கரை இழிவுபடுத்துறது. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்கார். என்னன்னு கேட்டால், 2025 காலண்டரில் அந்த நாடாளுமன்றத்துக்கு அந்த சட்ட புத்தகத்தை வரைந்த ஓவியர்களுடைய பேர், அவங்க புகைப்படம், அந்த அச்சிட்டவங்களுடைய பேர், புகைப்படம் இருக்குது. நாடாளுமன்ற அந்த உருவாவதற்கு சட்டம் இயற்றிய அம்பேத்கர் பேரும் படமும் இல்லை. அரை நிர்வாணமாக இந்த நாட்டில் விவசாயிகளை பார்த்துவிட்டு கோட்டு சூட்டும் அணிந்த மகாத்மா காந்தி கடைசியில் அந்த கிழமை இந்த மக்களுக்காக போறார். மகாத்மா காந்தி படத்தை தூக்கிட்டாங்க காலண்டரில். இதை தட்டி கேட்கறதுக்கு துணிவு இருக்க எடப்பாடிக்கு, விஜய்க்கு, சீமானுக்கு, யாருக்காவது இந்தியாவிலேயே இன்றைக்கி நான் பார்க்குறேன். நான் மிகைப்படுத்தி பேச மாட்டேன், மிகைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை எனக்கு. நான் இந்தியா முழுவதும் பார்க்க நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில், திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் நம்முடைய மு.க. ஸ்டாலின் பேசியிருக்காரு. திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினரின் பேச்சை இந்தியாவே உற்று கவனிக்கிறது. உண்மை. யார் பேசுகிறா? அங்கே பேசவே அனுமதி இல்லை. இப்போ குஸ்தி பழகக்கூடிய இடமாக்கிட்டாங்க, குத்துச்சண்டை இருக்கக்கூடிய. இனிமேல் நாடாளுமன்றம் நல்லா பேசக்கூடிய ஆள், ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய ஆள்லாம் நாடாளுமன்றத்துக்கு போக முடியாது. பாரதிய ஜனதா நீடித்தா நல்லா குத்துச்சண்டை வீரன், கராத்தக்காரன், போக்கிரி, ரவுடி, பட்டாக்கத்தி வச்சுருக்கிறவன், இவங்க தான். அதுக்கு தான் அண்ணாமலை இங்கே பூரா அப்படியெல்லாம் தயார் பண்ணுறான். அண்ணாமலை இப்போ இங்கே தயார் பண்ணுற ஆளை பூரா பார்த்தா நம்முடைய சட்ட அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு, பட்டியலை வெளியிடவா, தமிழ்நாட்டில் நீங்கள் அதிகமாக ரவுடிகளும் ரவுடி பட்டியலில் இருக்கிறவனும் 3 கொலை பண்ணவன், 4 கொலை பண்ணவன், நோட்டு மாத்திரவன், கஞ்சா விற்கிறவன், பெண் புரோக்கரு, இவன் பூரா எங்கடா இருக்கான்னா பாஜகவில் தான் இருக்கான். இப்போ பாஜக சரியான சராசரியான
ஒரு பகுத்தறிவு உள்ள மனிதனே அங்கே இல்லை. நீங்கள் பாஜக கட்சின்னு எடுத்துக்கிட்டால் ஆர்எஸ்எஸ், அதில் ஒரு ஆர்எஸ்எஸ் விளக்கமாறு, அது ஒரு இங்கே அரட்டோசல் பேலுங்க. இந்த கட்சியெல்லாம் பார்த்தா மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? 2024 வீட்டுக்கு எப்படி ஓட்டு போடுவேன்? எடப்பாடி பழனிசாமி செயற்குழு கூற்றையே நான் அமித்ஷாவை கண்டிக்கிறேன். டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்திய ஜனநாயகத்துடைய மூச்சு காற்று அம்பேத்கர், ஜனநாயகத்தின் ஆத்மா அம்பேத்கர், அந்த அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷா மன்னிப்பு கேட்கும் வரை அதிமுக போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்கும் அறிவிச்சிருக்கணும்ல. நீயே கும்பகர்ண மாதிரி படுத்து தூங்குறாரு எடப்பாடி. இல்லை, எங்களுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அமித்ஷாவை பேசுறதுக்கு ஜெயக்குமார் தான் பொதுச்செயலாளர் என்ன செய்யறாரு? புடுங்குறாரா பொதுச்செயலாளர்? ஏன்னா மிகப்பெரிய கட்சி அதிமுக, அண்ணா கட்சி, ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய கட்சின்னு சொல்ற அதிமுக எடப்பாடிக்கு அமித்ஷாவை கண்டிக்கிறத விட என்ன புடுங்குறவளன்னு கேட்குறேன். நாட்டுடைய ஜனநாயகத்தையே சீரழிச்சுக்கிட்டு இருக்கிறான், நாட்டுடைய ஜனநாயகத்தையே அவமதிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த நாட்டில் அம்பேத்கர் அரசு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும், மனுஸ்கிருதி கொண்டு வரும்னு சொல்றான். ஜெயக்குமார் விட்டு நீ என்ன செய்யற? அதை விட உனக்கு ஐக்கிய நாட்டு சபை பொதுச்செயலாளர், நீ அதிமுக அண்ணா கூடிய கட்சிக்கு பொதுச்செயலாளர் நீ. அது மாதிரி விஜய், நாங்கள் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை யாரா பேசுனா சொல்ற, வெளியே வந்து போய்க்கிரி விஜய் வெளியே வந்து நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்திய அமித்ஷா ராஜினாமா செய், இல்லாட்டி விஜய் சினிமா பட பாணியில் போராடுவேன்னு சொல்லு. புஷ்லியை விட்டு பேசு, ஆர்ப்பாட்டம் நடத்து. புஷ்லியை விட்டு புஷ்ன்னு இருக்கு, நீ புஷ்ன்னு கிடைக்கடா. நீங்களே எப்போ உங்கள் 2026 திமுகவை மைனஸ் பண்ணுவோம். நாடாளுமன்றத்தில் அவமதித்தவுடன் திமுக நாடாளுமன்றத்தில் மேல் சபையிலையும் ராஜ்யசபையிலையும் மக்களவையிலையும் கொந்தளித்தது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள். கொதிச்சு போயிட்டாங்க. இங்க உடனே நம்முடைய முதலமைச்சர் உடனடியாக அறிக்கை, கண்டன அறிக்கை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக செயற்குழு கூட்டி உடனே கண்டன அறிக்கை, தீர்மானம். நாடு முழுவதும் திமுக ஆர்ப்பாட்டம். ஏன் உங்களுக்கெல்லாம் அமித்ஷாவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு துணிவில்லாத கோழைகளை எப்படி சிறுபான்மை மக்களும் இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் மீதும் நம்பிக்கைக்கூடிய மக்கள் உங்களை நம்புவா? திமுக 200 இடம்னு அறிவிச்சிருக்காங்க. 234 தொழில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெற்றி பெற இப்படி போயிட்டு இருந்தா. நான் அமித்ஷானே தொடர் எடுக்கிறார் எடப்பாடிக்கு. மோடி பேரவே சொல்ல மாட்டேன்ற விஜய், சைமன் மதில் மேல் பூனையா பேசுகிறேன். எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்களா? அம்பேத்கர் உங்களுக்கு சாதாரணமாக தெரியுதா? அம்பேத்கர் அவை இழிவுபடுத்துறது உங்களுக்கு சாதாரண விஷயமா? நெருப்புட அம்பேத்கர், அந்த நெருப்பில் கை வச்சுட்டுங்க. இன்னைக்கு சுடாமூடாது. திசை திருப்பி பார்க்குறீங்க. ராகுல் காந்தியை விட்டு, அதை விட்டு, இதை விட்டு. இங்கே அண்ணாமலை ஒருத்தன், அது ஒரு ஆட்டுக்குட்டி பைய. அவன் நேற்று கோயம்புத்தூரில் நாங்கள் பாஷா இறந்து போனார் அவர் ஊர்வலத்துக்கு. மகாத்மா காந்தியவே கொலை செய்த கூட்டம் நீங்கள், ஆர்எஸ்எஸ் கூட்டம், கோல்வார்கார் கூட்டம், சாவார்கார் கூட்டம், நீங்கள் துரோக கூட்டம். பாஷா அதை விட மகாத்மா காந்தியை கொலை செஞ்ச கூட்டமா பாஷா? நான் குற்றவாளி இல்லைன்னு கடைசி வரைக்கும் சொன்னவர். எனக்குலாம் அன்றைக்கி நேரம் இல்லை, வேற ஒரு வேலையில் இருந்தேன். இல்லாட்டி பாஷா ஒரு இடத்துல கலந்துருக்க முடியாதா? தப்பு. நீங்கள் என்னுடைய சகோதரி பில்கிஸ் பானு குஜராத்தில் நிறை மாத கர்ப்பிணி, மாறி மாறி கற்பழிச்ச காட்டு முராண்டி ஆர்எஸ்எஸ் பாஜக இல்லையா? ஆடு மாடு கூட ஈண்டுட்டா அந்த பக்கம் 4 நாளைக்கு போகாது. குழந்தை பெற்று பாவிகளா, காட்டு முராண்டிகளா, பாஜக காரங்களா, குழந்தை பெற்ற அந்த தாய்கிட்ட மாறி மாறி கற்பழிச்ச கொடூர குற்றவாளிடா நீங்கள். பாஜகக்காரன் கொலை செஞ்சீங்க, பச்சில குழந்தைய அடிச்சிங்க. காவல்துறையில் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த மோடி இன்னைக்கு இருக்க பிரதமர், அன்னைக்கு மோடி குஜராத்துடைய முதலமைச்சர், ஈவு இறக்கமட்ட ஒரு காட்டு முராண்டி முதலமைச்சர் இல்லையா? போலீஸ் ஸ்டேஷனில் எந்த புகாரும் கொடுத்தாலும் வாங்காத, 1 மணி நேரத்துக்கு இஸ்லாமியர்களை பூரா வெட்டு
இஸ்லாமிய பெண்களை கூட கற்பழிச்சா கேட்காதுன்னு சொன்ன ஒரு கேடுகட்ட முதலமைச்சர். அந்த கற்பழிப்பு குற்றவாளிகளை, கொலை செய்த குற்றவாளிகளை அந்த RSS காரனை, காவி கூட்டத்தை, பாஜக காரனை சுதந்திரத்தன்னைக்கு விடுதலை செஞ்சு மாலை போட்டு வரவேற்றுங்கடா, தூ ஈனங்கட்ட நாய்களா, மானங்கட்ட நாய்களா, அதோட பாசா கொடுமையானவனா அண்டா அண்ணாமலை ஆட்டுக்குட்டி பேலே பாசா தியாகிடா. பில்கிஸ் பானுவை கொலை செய்து, பில்கிஸ் பானுடைய குடும்பத்தை கொலை செய்து, பில்கிஸ் பானுவை கற்பழித்து பச்சில குழந்தையை கொண்டு மாறி மாறி கற்பழித்த காட்டு முராண்டி கூட்டமே, அந்த கூட்டத்துக்கு சிறையிலிருந்து வெளியே வரும்போது மாலை போட்டவங்களே, மகாத்மா காந்தியை கொலை செய்த கோட்சேவுடைய தம்பி கோபால் கோட்சே, அவனை மாலையிட்டு வரவேற்ற அண்ணாமலை கூட்டம் தான்டா RSS கூட்டம். அந்த கோட்சே, கோபால் கோட்சேவோட பாஷா சுத்தமான தியாகிடா, மாவீரன் பாஷா. என்ன சொல்ற நீ? அதனால இதை காமிச்சு சட்ட ஒழுங்கு கெட்டு போகணுன்னு ஊர்வலம் நடத்தி பார்க்குறீங்க. இதை எப்படி மக்கள் ரசிப்பான்? மகாத்மா காந்தி மாதிரியே சிலை செய்து ஒரு பாஜக பெண் MP காந்தியாவுடைய நினைவு நாள் அன்னைக்கு துப்பாக்கி எடுத்து சுடுறாங்க. அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை தூக்கி எறிந்து விட்டு மனுஸ்கிருதி சட்டம் வர வேண்டும் என்று சொன்னவன் தான் சாவாக்கார். அவனை நாடாளுமன்றத்தில் மோடி தியாகின்ற. மனுஸ்கிருதினா என்ன? நான் படிக்கக்கூடாதவன், படிக்கிறதை காதில் கேட்டால் பாப்பான், படிக்கிறதை காதில் கேட்டால் என் காதில் ஈச்சை காய்ச்சி ஊற்ற வேண்டும். பாப்பான் பேசிய ஸ்லோகத்தை என் நாக்கால் சொன்னால் என் நாக்கை அறுக்க வேண்டும். இதாண்டா மனுஸ்கிருதி. ஏன்ல ஒட்டுமொத்த பார்ப்பானை தவிரக்கூடிய அத்தனை சூத்திரனும் இதான். இந்த சட்டத்தை கொண்டு வரணும்னு சொன்ன சாவார்காரை மோடி நாடாளுமன்றத்தில் தியாகின்னு பேசுகிறான். அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அண்ணாமலை பாட்ஷா பரிசுத்தமான தியாகி, பொய் வழக்கில் சிறையில் இருந்தார். 84 வயது முதியவர். அவர் ஊர்வலத்துக்கு இறந்து போயிட்டாரு. நான் இந்த இடத்துல சீமானை கூட பாராட்டுறேன். இந்த இடத்துல வந்து போனார், பாராட்டுவோம். எங்கள் அன்னைக்கு போக வாய்ப்பு இல்லை. போனவெல்லாம் பாராட்ட வேண்டிய ஆள் தான், யாராக இருந்தாலும், நம்முடைய தனியரசாக இருக்கட்டும். ஆனால் போக வேண்டும். மகாத்மா காந்தியை கொலை செய்துவிட்டு வெளியில் வந்த அந்த குற்றவாளிகளை மாலையிட்டு வரவேற்றதை விட ஒரு பெரிய தப்பு இல்லையே. பில்கிஸ் பானு வழக்கில் மாறி மாறி கூட்டு பாலியல் செய்து கூட்டு கொலை செய்த கொலைகார கூட்டத்தை மன்னித்து விடுதலை செய்த செயலை விட பாஷா ஊர்வலத்துக்கு போனது தப்பு இல்லை. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் உதிரி கட்சிகளாகிவிட்டது. மக்கள் பார்க்குறான். இன்னைக்கு ஆளுங்கட்சி திமுக செயற்குழு கூடுது. ஒன்றிய அரசுடைய அனைத்து மக்களோட திட்டங்களையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதிகாரத்தை பற்றி கவலைப்படாமல் பதவியை துச்சமென மதித்து இந்தியாவிலே ஆளுங்கட்சி பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி அமித்ஷாவை கண்டித்து, மக்களுக்கு எதிரான திட்டங்களை ஒன்றிய அரசை கண்டித்து, மோடியை கண்டித்து போடக்கூடிய தீர்மானம், துணிச்சல், ஆண்மை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய தமிழ்நாடுடைய முதலமைச்சர் ஸ்டாலினை தவிர யாருக்கு அந்த தைரியம், அந்த நெஞ்சு கூட யாருக்கு இருக்கு? எடப்பாடி ஒன்று எப்படி மக்கள், சிறுபான்மை மக்கள் மதிப்பான்? ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றான். அதை எதிர்த்து கும்பகர்ண மாதிரி குரட்டை விட்டு தூங்குற. அமித்ஷாவை எதிர்த்து பேசுறதுக்கு உனக்கு நாக்கே வரமாட்டேன்றது, வாய் வரமாட்டேன்றது. அதே மாதிரி தான் சீமான் பாஷாவோடதுக்கு கூட பாராட்டுவோம். ஆனால் அதே மாதிரி இந்த விஷயங்களில் மதில் மேல் போன மாதிரி இருந்தால் ஒரு மக்கள் இங்கே அங்கீகரிக்க மாட்டான். இன்னைக்கு அவர் கட்சியில் கூட 2 பேரும் சேர்ந்தது மாதிரி அவர் நாடகத்தை திருச்சியில் போடுறாரு. நாடு கூட விலகிட்டான். கும்பகோணத்தில் விலகுறான், தஞ்சாவூரில் விலகுறான், பட்டுக்கோட்டில் விலகுறான். எங்கேயும் ஆளே இல்லை, கரைஞ்சி போச்சு அந்த கட்சி. நீ கொள்கையில் உறுதியாட்டி இப்படி தான் போகும். திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகள், திராவிட இயக்கத்துக்கு 100 ஆண்டு, திமுகவுக்கு 75 ஆண்டு. ஆனால் திமுக ஏன் நிற்கிது? எவ்வளோ பெரிய புயல்லையும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நெருக்கடி நிலை காலத்தில் கலைக்கப்பட்டது.
அப்போ ஹிண்டுல ஒரு செய்தி போடுறான், திமுக என்ற கப்பல் போட்டு அந்த கப்பல் மூழ்குது, ஆனால் கலைஞர் என்ற மாலுமி அந்த கப்பலை அப்படியே வெளியே கரை சேர்க்கிறார். அப்புறம் லண்டன் வில் டேக், அதாவது இவர் சொன்னார், சர்ச்சில் 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது லண்டன் வில் டேக்கிட்டார், லண்டன் எதையும் தாங்க முடியாது. கலைஞர் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் எந்த எதேச்சதிகாரத்தையும் சர்வதிகாரத்தையும் தாக்கு பிடிப்போம்னு சொன்னார். இன்னைக்கு திமுக தீர்மானம் போட்டது பெரிய விஷயம் இல்லை. இந்தியாவிலேயே இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம், இந்திரா காந்தி நெருக்கடி நிலை. கலைஞரை கூப்பிட்டு ஒன்றும் உங்களுக்கு 1 வருஷம் எக்ஸ்ட்ரா தர்றேன், சட்டசபை நடத்துங்க, நீங்கள் முதலமைச்சராருங்க, எமர்ஜென்சியை மட்டும் நீங்கள் ஆதரிங்கன்னு சொன்னாங்க. காமராஜரை கைது பண்ண சொன்னாங்க இந்திரா காந்தி. கலைஞர் சொன்னார், இந்த ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, நான் காமராஜரை கைது செய்ய மாட்டேன்னு சொல்லி திமுக தான் தமிழ்நாட்டிலேயே காஷ்மீர் முகரிலிருந்து கன்னியாகுமரி முனை வரைக்கும் நாட்டில் எந்த சட்டமன்றமும் இந்திரா காந்தி எடுத்து வாய் திறக்க முடியல, பிளாஸ்டர் போட்டு உட்காந்துருந்தான். தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கி நம்முடைய தளபதி ஸ்டாலின் சொல்லுவார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நம்முடைய தலைவர் கலைஞர் தான் திமுக பொதுக்குழுவை போட்டு ஆளுங்கட்சி பொதுக்குழுவை கூட்டி, நாங்கள் இந்திரா காந்தி அவர்களே இந்திய நாட்டிற்கு ஒவ்வாத மக்களுக்கு எதிரான சர்வதிகார மனப்பான்மையோடு மிசா என்ற கொடிய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் திமுக வலியுறுத்துகிறது. அதே தீர்மானத்தை திமுக பொதுக்குள்ள போட்ட தீர்மானத்தை இந்தியாவிலேயே சட்டமன்றத்தில் இந்திரா காந்தி எதிர்த்து போட்ட ஒரு தைரியமான அஞ்சா நெஞ்சன் யார்னா கலைஞர், திமுக. அதுக்கு விலை என்ன கொடுத்தாரு தெரியுமா கலைஞர்? திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. அன்னைக்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்ற இஎம்எஸ் நம்பரி போன்ற தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டில் தஞ்சை அடைஞ்சாங்க. இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் திமுக ஆட்சியில் தான் கலைஞர் ஆட்சியில் தான் ஜனநாயகத்தின் தென்றல் காற்றை சுவாசிக்கிறோம் சொன்னார் இஎம்எஸ் நம்பூரிபால், பொது உடைமை கட்சியின் தலைவர். அன்னைக்கு மகன், மருமகன், மாறன், மகன் ஸ்டாலின் அனைவரும் சிறை கூட்டணி. கலைஞர் கூட ஒரு முறை சொன்னார், என் வீட்டில் இருக்கிற அத்தனை ஆம்பளையாலும் சிறையில், பெண்கள் மட்டும்தான் கலைஞர் வீட்டில் இருந்தாங்க. அவ்வளோ கொடுமைகளையும் ஆட்சி பதவியை தூக்கி எறிந்து விட்டு, அண்ணா சொல்வாரே, கொள்கை என்பது எங்களுக்கு வேட்டி, பதவி மேலே போட்டிருக்க துண்டு. கொள்கையை இறுக்கி பிடிச்சாதான் ஒரு மனுஷனாக வாழ முடியும். அந்த இயக்கம் தான் ஜொலிக்கும். திமுகவுக்கு தோல்வி வந்திருக்கு. திமுக மாதிரி வெற்றி பெற்ற இயக்கம் தமிழ்நாட்டில் எதுவும் கிடையாது. திமுக மாதிரி தோல்வியை கண்ட இயக்கம் எதுவும் இல்லை. வெற்றியை கண்டு வெறி கொண்டு அலைகிற இயக்கம் திமுக இல்லை, தோல்வியை கண்டு துவழ்கின்ற இயக்கம் திமுக இல்லை. காரணம் திமுக கொள்கை. இன்னைக்கு ஸ்டாலின் போட்டிருக்க தீர்மானத்தை தயவு செஞ்சு இந்தியாவில் எந்த ஆளுங்கட்சி சட்டமன்றத்தை கூட்டியோ அல்லது பொதுக்குழு கூட்டியோ போட்டிருக்காங்க? நீ தமிழ்நாட்டில் எதிர்கட்சி இன்னைக்கு வலுவாக நின்றுக்கணும். இன்னைக்கு வலுவாக எடப்பாடி அமித்ஷாவை எதிர்த்து நின்றிருந்தாதான் இஸ்லாமிய மக்கள் நம்ப தகுந்த ஆட்களாக எதிர்கட்சி தலைவர்கள் தமிழகத்தில் இல்லை. யார் இருக்கா? இன்னைக்கு எதிர்கட்சி வேலையும் திமுக தான் பார்க்க வேண்டியிருக்கு, ஆளுங்கட்சி வேலையும் திமுக தான் பார்க்க வேண்டியிருக்கு. 2 ரோல் திமுகவுக்கு தான். ஒன்றிய அரசு எதிர்க்கக்கூடிய ஆற்றல், துணிவு, கொள்கை, லட்சியம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். தமிழ்நாட்டில் அவங்க தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. நீல அறிவிச்சிருக்கணும். அம்மா இருந்தால் அப்படி இருக்குமா? எம்ஜிஆர் இருந்தால் ஏன் போட்டி நடந்துச்சுன்னா, கலைஞர் சொன்னால் மறுடமே எம்ஜிஆர், அடுத்த கட்டம் கலைஞர் வர்றதுக்கு முன்னாடி அவரே இறங்கிடுவார். இளைஞர் தமிழுக்கு கலைஞர் போராட்டம் என்றால் எம்ஜிஆர், நான் இந்த இளைஞர் தமிழ் பிரச்சனை முடிவரை கருப்பு சட்டை போடுவேன், கருப்பு சட்டை போட்டார். கலைஞர் 50% இடஒதுக்கீடு என்றால் நம்முடைய புரட்சி தலைவமா 69% இடஒதுக்கீடுன்னு வாங்க. போட்டிக்கு போட்டி ஏட்டி. அப்போ தான் திராவிட இயக்கத்துக்குள்ளே போட்டி இருந்தால் தான் திமுகவும் அதிமுகவும் இருக்க முடியும். நீ கிட்டத்தட்ட பாஜக ஆகிட்ட. விஸ்வ இந்து பரிஷத், இந்து முன்னணி, இந்த அர்ஜுன் சமுத்திர குட்டப்பை நடத்தினா பாருங்க, இந்து மக்கள் கட்சின்னு. இது மாதிரி இப்போ எடப்பாடி பாஜகவின் ஒரு கிளை மாதிரி போயிட்டேன். இது பேசாமல் நீங்கள் அண்ணா படத்தை எடுத்துருங்க, மோடி படத்தை போடுங்க, காவி கொடியை போட்டு மோடி படத்தை போட்டு தலைவராவா, நான் உன்னை வைய மாட்டேன், திட்ட மாட்டேன். அண்ணா படத்தை வர போட்டு கேவலப்படுத்துகிற கட்சிக்கு அண்ணா பேர் வச்சிருக்கா மானங்கட்ட பிள்ளைகளா? ஸ்டாலினுக்கு முந்தைய வேணாமா நீ போராட்டத்தில்? அதனால் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம், செயற்குழு தீர்மானம் வரவேற்கத்தக்கது, மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. நாளை வரலாறு பேசும் இன்றைய செயற்குழுவின் தீர்மானம், திமுகவின் செயற்குழுவின் தீர்மானத்தை நாளைய தலைமுறை பேசும்.
இன்றைய செய்தி நாளைய வரலாறு. திமுகவுக்கு வெற்றி முகம். எதிரிகள் காணவில்லை, உதிரிகள் துணியை காண 2026 டெப்பு வாங்குறதே பெரும்பாடாக போகுது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கையின் இமயம் வெற்றி நிச்சயம். நன்றி சார். நன்றி.